அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 10ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கீழ்கண்டவர்களுள் 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது கீழே இருக்க 4 பேரில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மராவுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 பேர் தான் அதிகபட்சம் கொடுக்கணும், அதுதான் ரூலாகவே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 5 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. 1990 பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு ஒரு வருஷம் அறிவித்தாங்க. மற்றபடி எல்லாமே 3 பேர் தான். ஸோ இந்த வருஷம் 5 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா, சரண் சிங். ஓகேங்களா? ஜவுத்ரி சரண் சிங் முன்னாள் பிரதமர். இவர் 1979-80 காலகட்டங்களில் பிரதமராக இருந்திருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தோட முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அதே மாதிரி நரசிம்மராவ் அவர்களும் முன்னாள் பிரதமர் தான். 1991-96 காலகட்டங்களில் முழுமையாக பிரதமராக இருந்திருக்கிறாரு. ஆந்திராவை சேர்ந்தவர், ஆந்திரா முதல்வராகவும் இருந்திருக்கிறாரு. MS சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பசுமை நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பசுமை புரட்சின்னு சொல்கிறோம்ல, அதோட தந்தை. ஓகேங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கர்பூரி தாக்கூர் பீகார் சேர்ந்தவர், முன்னாள் முதல்வர். LK அத்வானி ஸோ ஒரு முன்னாள் அமைச்சர் லெவலுக்கு உண்டானவர். ஸோ பாஜகவை சேர்ந்தவர். ஓகேங்களா? அடுத்தது இந்த 5 பேருக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. QS இந்தியா உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? QS இந்தியா உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா, மாமல்லபுரத்தில் நடந்துச்சு. 2 நாள் நடக்குது. ஓகேங்களா? மாமல்லபுரத்தில் 2 நாள் நடக்குது. ஸோ இங்கே ஆளுநர் N ரவி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு உலக தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அங்கீகரித்ததற்கான சான்றிதழை ஆளுநர் RN ரவி வந்து வழங்கியிருக்காரு. குறிப்பாக SRM பல்கலைக்கழகத்துக்கு 4 நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. SRM பல்கலைக்கழகத்துக்கு 4 நட்சத்திர அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஃபஸ்ட்டு பாருங்கள், வங்கதேசத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்க ரேலா மருத்துவக் குழு ஒப்புக்கொண்டிருக்கு. அதாவது ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. வங்கதேசமும் ரேலா மருத்துவக் குழுவும் போட்டிருக்காங்க. புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுற டி செல் சிகிச்சை தொழில்நுட்பத்தை சென்னை அப்போலோ மருத்துவமனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் மொத்த வாக்காளர்கள் 96.88 கோடி. தமிழகத்தில் 6.19 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை இந்தியாவில் 55 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தப்பு. ஓகேங்களா? இது வரைக்கும் 53 பாரத ரத்னா விருது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முதல் விருது அப்படின்னா 1954 தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷம் மூதறிஞர் ராஜாஜிக்கு கொடுத்துருக்காங்க, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்காங்க, சசிவி ராமனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 நபர்களுக்கு முதல் தடவையாக கொடுத்துருக்காங்க. போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை விதிக்கலாம் என்ற சட்ட மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை விதிக்கலாம் என்ற சட்ட மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா பிப்ரவரி 9ஆம் தேதி. அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி அபராதம் வந்து விதிப்பாங்க. இந்த சட்ட மசோதா வந்து மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தான் மாநிலங்களவையில் தாக்கல் செய்கிறாரு. இந்த மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் பிப்ரவரி 6ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டுச்சு. பிப்ரவரி 6ஆம் தேதி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாநிலங்களவையில் பிப்ரவரி 9ஆம் தேதி. இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் சட்டமாக அமலுக்கு வரும். ஓகேங்களா? அது ஒரு டேட் இருக்குது. அந்த டேட்டையும் நம்ம வந்து வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை வீரர் யார்? ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் முதல் இரட்டை சதம் அடித்த இலங்கை வீரர் யார்னா பதும் நிசங்கா அப்படிங்கிறவர் தான். 210 ரன்னு நாட் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க. 210 ரன்னு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இப்போ மேட்ச் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் தான் இவர் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்தவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சச்சின் அவர்கள் தான் அடித்தாங்க. 200 ரன்கள். ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு, ஷேவாக் அடிச்சிருக்காங்க, கிரீஸ் கெயில் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேட் அவர் பேர் மறந்துச்சு. ஸோ இவ்வளோ பேர்லாம் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா. நம்ம சுப்மன் கில் அடிச்சிருக்கா, அப்படி இஷான் கிஷன் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. இதில் முதல் சதம் அப்படின்னா சச்சின் அவர்கள். இலங்கையில் முதல் சதம் இரட்டை சதம்னா பதும் நிஷங்கா. அதிக இரட்டை சதங்கள் அப்படின்னா ரோஹித் சர்மா. அதிக இரட்டை சதம் அப்படின்னா ரோஹித் சர்மா 3 முறை இரட்டை சதம் அடிச்சிருக்கா அப்படி. ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவே முடியுது மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.